எல்லாருக்கும் வணக்கம். இப்போதைக்கு இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று கொரோனா, இன்னொன்று டல்கோனா. என்னதான் டல்கோனா காஃபி ட்ரெண்டிங்கில் வந்து போனாலும் எப்போவுமே எவர் கிரீனாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது ஃபில்டர் காஃபி தான். அந்த ஃபில்டர் காஃபியை காஃபி மேக்கர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காஃபி மேக்கர் யூஸ் பண்ணி ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காஃபி மேக்கரோட பார்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட பார்ட்ஸ்லாம் என்னென்ன, அந்த பார்ட்ஸ்லாம் எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜார், இது வந்து மெஷர்மெண்ட் மார்க்கிங்ஸோடு உங்களுக்கு வரும். 2 to 3 up to 4 up to 5 up to 4 to 6 இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டோடு வரும். இதில் தான் நீங்கள் வந்து தண்ணி மெஷர் பண்ணி அந்த காஃபி மேக்கரில் நீங்கள் ஊற்றி டிகாக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஃபி ஃபில்டர், இதில் தான் நமக்கு தேவையான காஃபி பவுடர் ஃபில் பண்ணணும். அடுத்தது காஃபி ஃபில்டர் ஹோல்டர், இதுக்குள்ளே தான் நம்ம அந்த காஃபி ஃபில்டர் அந்த மெஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக இந்த 3 தான் இந்த காஃபி மேக்கரோட மெயின் 3 பார்ட்ஸ். இப்போது இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இந்த காஃபி மேக்கரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெட் ஓப்பன் பண்ணிவிட்டு காஃபி ஃபில்டர் ஹோல்டரை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும், கரெக்டாக அங்கே போய் அது உட்கார்ற மாதிரி ப்ராப்பராக பார்த்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு உள்ள இந்த காஃபி ஃபில்டரை ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான இடம். தண்ணி நம்ம அந்த ஜாரில் அளந்துட்டு நமக்கு தேவையான டிகாக்ஷனுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அந்த இடத்துல ஊற்றிக்கணும். இந்த இடத்துல தேவையான காஃபி பவுடர் போட்டுட்டு அதை ஹெட்டை மூடிட்டு அந்த ஜாரை அதோட பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நீங்கள் காஃபி மேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா டிகாக்ஷன் ரெடி ஆகிடும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2லேருந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் காஃபி போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து இங்கே 2 to 3 மெஷர்மெண்ட் வரைக்கும் குடிக்கிற தண்ணி, அதாவது நான் கேன் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கேன் வாட்டர் உள்ளே ஊற்றிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் கிட்ட வருது. இதோட பவர் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதோ இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொவிஷனில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற தண்ணியை அப்படியே இதில் உள்ள ஊற்றிடலாம். ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஜக்கை அதோட பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது பண்ணும்பொழுது மெயின் ஸ்விட்ச் மட்டும் ஆன்ல இருக்கணும். இந்த ஸ்விட்ச் இதோட பவர் பட்டன் ஆன்ல இருக்கக்கூடாது, ஆஃப்ல இருக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் காஃபி தூள் போட போகிறோம். இது காஃபி தூள் போட்டாச்சு. அடுத்தது இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த ஃபனலும் இந்த ஃபனல் ஹோல்டரும் கரெக்டாக ப்ளேஸ் ஆனாதான் இந்த ஹெட்டு வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகும். இது வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆனாதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இது இந்த இடத்துல வரும், இது இந்த இடத்துல வந்து நிற்கும், அப்புறமா தான் இது க்ளோஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக டிகாக்ஷன் இது வழியாக இதோட எசன்ஸ் இறங்கி டிகாக்ஷன் கீழே வரும். இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே அடியில் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் இருக்கு இல்லையா, இது கரெக்டாக உள்ளே போய் உட்காரணும். அண்ட் இது வந்து கரெக்டாக கீழே பிளேஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபில்டரும். ஸோ இப்போ கரெக்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, காஃபி பவுடரும் போட்டாச்சு, என்னோட லிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த காஃபி மேக்கரோட ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அழகாக இந்த காஃபி பவுடர்லேருந்து திக்கான டிகாக்ஷன் இப்போ கீழே இறங்கும். இது ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு வரும், வைப்ரேஷன் மாதிரி சவுண்ட் வரும். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது என்னடா சவுண்ட் வருது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இது டிகாக்ஷன் இறங்குற டைம்லயே சைட்ல நான் பால் கட் பண்ணி ஊற்றி வைக்கிறேன்.
இப்போ பாலும் ரெடியாக இருக்குது, டிகாக்ஷனும் ரெடியாக இருக்குது. இப்போது காஃபி போடலாம். நான் 2 கிளாஸில் இப்போ ஃபஸ்ட்டு பால் ஊற்றுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேன். எனக்கு கொஞ்சம் நான் மீடியம் ஸ்ட்ராங்காக இப்போ போட போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மீடியம் ஸ்ட்ராங்காக தான் போட போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பாலை கம்மி பண்ணிவிட்டு டிகாக்ஷன் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து காஃபி மேக்கரோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் பவரும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டிகாக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது திக்கான டிகாக்ஷன் இது ஊற்றலாம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக 2 பேருக்கானது இருக்குது. இன்னும் ஸ்ட்ராங் வேணும்னா இன்னும் ஒரு டிகாஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்ட அளவு 2 to 3 நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ கரெக்டாக 2 கிளாஸ் வர அளவுக்கு உங்களுக்கு டிகாஷன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ திருப்பியும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்கள் இதை வந்து வேற எங்கேயாவது நவுத்தி வைக்கணும், இல்லை இந்த காஃபி மேக்கர் வந்து எங்கேயாவது தூக்கி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் டச் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஆன் பண்ணினதால ரொம்ப சூடாக இருக்கும். அந்த இடத்துல தான் ஆக்சுவலி அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் டச் பண்ணிடாமல் இங்கே மேலே பிடிச்சி தூக்குங்க, இங்கே பிடிச்சி தூக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கான சர்க்கரை போட்டுடலாம். ரெண்டு பேருக்கான காஃபி ரெடி. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபிலிப்ஸ் காஃபி மேக்கர். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் காஃபி மேக்கரோட பேசிக் செட்டப் எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே இதே தான் இருக்கும். மேபி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் அடிக்கடி காஃபி குடிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஃபி மேக்கர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு டிகாக்ஷன் 1 நிமிஷத்துக்குள்ளேயே கிடச்சிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Bye.